வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ராபிட் ட்ராப் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காட்டேஜுக்கு வராங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ், ஒரு காட்டு பகுதியில் இருக்குன்னு வைங்களேன். அந்த காட்டேஜ் ஹீரோவோட அப்பாவோடது. இவங்க ரெண்டு பேருமே மியூசிஷியன்ஸா இருக்காங்க. அங்க வித்தியாசமான மியூசிக்கை கேப்சர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பாராம ஒரு விஷயம் பண்ண அங்க ஏதோ ஒரு புது ஃபோர்ஸ் ஒண்ணு கிளம்பிருது. அது இன்ஃபேக்ட் ஒரு சைல்டு ரூபம் எடுத்து ஒரு மிஸ்டீரியஸ் சைல்டா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சைல்டோட நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்றாங்க. அந்த சைல்டு இவங்களோட ஒட்ட நினைக்குது. சோ அந்த சைல்டு உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, அது எதனால வந்துச்சு, நம்ம ஹீரோ பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா பேய் படத்துல ஒரு விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் பேயா காட்டுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்னர் டீமன் தான் அந்த பேய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயும் இவங்க சொல்ல வந்த ஒரு மெசேஜ், ஆக்சுவலா நம்மளோட பாஸ்ட்ல என்ன கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவம் நம்மளை பாதிக்காத விதத்துல நம்ம அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட பார்ட்னரோட இருக்கக்கூடிய அந்த கம்பேட்டபிலிட்டி, அதை பத்தியும் ஒரு நீட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை டைரக்டாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரொம்ப இன்டைரக்டா அந்த சைல்டு வழியா சில விஷயங்களை விளக்கியிருப்பாங்க. ஆக்சுவலா இதுல ரேபிட் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறதே அந்த மனிதர்களை தான், மனிதர்களோட பாஸ்ட தான் இன்ஃபேக்ட் அந்த ரேபிட்டோட ஒப்பிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த அந்த சம்பவங்கள் என்ன, ஏன் அதை மறைக்கிறாரு அப்படின்றதையும் ஒரு சில காட்சிகள் வழியா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவங்க அப்பா மூலமாவே அது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் புரியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு நீட்டான கிளைமேக்ஸ் தான். இவ்வளவுதான் எனக்கு இந்த படத்துல புரிஞ்ச விஷயங்கள். இதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது எனக்கு இந்த படத்துல இருக்கு. மேபி அதுக்கான ஆன்சர்ஸ் இந்த படத்துல இருக்கா, இல்ல அன்ஆன்சர்டா விட்டுருக்காங்களா அப்படின்றது கேள்விதான். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் எப்படி ட்ரிகர் பண்ணப்பட்டுச்சு, எப்படி அது அந்த உருவம் எடுத்து வந்துச்சு அப்படின்றத பத்திய அந்த டெஃபினிஷன் அப்படின்றது ப்ராப்பரா இதுல கொடுக்கல. அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த தம்பி கேரக்டர், ஆக்சுவலா ஒரு பிரதரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அந்த பிரதர்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்றதும் புரியல. சோ சவுண்ட ஒரு ஹாரருக்கான மீடியமா யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. சோ அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படின்றது இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டா தான் நான் பாக்குறேன். ஒரு பசில் பார்த்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வீக்கெண்டுக்கு ஜாலியா ஒரு பேய் படம் பார்க்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா தைரியமா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருங்க. இது உங்களுக்கான படம் இல்ல. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, ஒரு வித்தியாசமான படம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. சோ இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.